வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் தினமும் கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக போயிட்டு அந்த வீட்டுக்கு பின்பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நின்று சூரிய உதயத்தை பார்ப்பேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும், கருப்பு வெள்ளையாக அப்படி தான் இருக்கும். சில சமயம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். உடனே வீடியோ எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எனக்கு இந்த காலை சூரிய உதயத்தை பார்க்குறதுனா அவ்வளோ சந்தோஷம். அப்படி நான் காலையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சாதாரணமாக தான் இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்ன பாட்டுனா, கண் கண்ணில் என்ன கார்காலம் கன்னங்களில் நீர்க்கோலம்னு ஒரு பாட்டு. அது ஏன் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னே தெரில. நான் அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு எல்லோரும் அனுப்பிச்சிட்டு அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தேடுறேன் 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. சாப்பிட்டுக்கிட்டு தேடுறேன், எப்படி தேடிக்கிட்டே இருக்கேன். அதை சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அதனால் தேடிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் ஒரு தமிழ் பாடல் வரிகள் அப்படின்ற வெப்சைட்டில் பார்க்குறேன். அந்த பாட்டு இருக்குது. படம் வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தாள். சரியா? பாடினது எஸ்பிபி ஜானகி. எழுதுனது யாருன்னா வைரமுத்து. இசை இளையராஜா. இந்த சினிமாக்காரங்க எப்படி பாருங்கள், இது வந்து இளையராஜா பாட்டுன்றது, அப்புறம் எஸ்பிபி பாட்டுன்றது, அப்புறம் வந்து ரஜினி பாட்டு, கமல் பாட்டுன்னு சொல்கிறது, விஜய் பாட்டுன்னு சொல்கிறது. ஆனால் இந்த பாட்டு எழுதின ஒரு அந்த ஜீவனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது. நான் நிறைய பாட்டுகளை வந்து வைரமுத்துன்னு நினச்சா தேடி பார்த்தா கங்கை மரணம் இருக்குது. இது வந்து கங்கை மரணம் எழுதினாரா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா வாலியாக இருக்குது. இப்படி அப்புறம் வந்து கண்ணதாசன் காலத்து பாட்டெல்லாம் வந்து நிறைய கண்ணதாசன் எழுதினாரான்னு பார்த்தா பட்டுக்கோட்டை எழுதின பாட்டாக இருக்கும். அப்புறம் சில சமயம் பார்த்திங்கன்னா புலமை பித்தன் ஒரு பாடலாசிரியர் இருந்தார். அந்த மாதிரி இருந்தாருன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க, இருந்தாருன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, இறந்துட்டார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்தார். அப்போது அந்த பாடலாசிரியர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. எப்போவுமே வந்து இளையராஜா, ஆர் ரகுமான் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த பாட்டு எழுதினவங்க வந்து பாவம் இல்லையா? எவ்வளோ அழகாக அந்த, அதாவது ஒரு லட்சம் தமிழ் வார்த்தைகள் இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது, எதுகை மோனை இதெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க. அது இங்கிலீஷில் ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது ரைம்ஸ் கிடையாது. அந்த மாதிரி எவ்வளோ அழகாக நேர்த்தி எழுதுகிறாங்க. அது இங்கிலீஷ் பாட்டிலே அப்படி தான் எழுதுவாங்க. அந்த வரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி முடியும். ஆனால் வந்து இந்த பாட்டுக்களை வந்து யார் எழுதினாருங்கிறதே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. யூடியூப்பில் பார்த்தோம்னா பாடல் ஆசிரியர் இருக்கவே இருக்காது. பாடகருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் என்ன சினிமான்னு தான் இருக்குமே தவிர எழுதினவர் யாருன்னு எப்படி அவங்களுக்கு தெரியாது. அந்த யூடியூப் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிளேலிஸ்ட்டு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது பொதுவாகவே நான் அந்த விஷயத்த சொல்லாமலே ஒரு மறைவாகவே இருக்குது. ஒரு பாட்டை பற்றி சொன்னோன்னா வெப்சைட்டில் அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சு எல்லா பாட்டையும் எழுதினவங்க யாருன்னு சொல்லி எழுதுங்க. வைரமுத்து பாட்டு, புலமை பித்தன் அப்படின்னு அவர் நல்ல நல்ல பாட்டெலாம் எழுதியிருக்கிறார். ஆனால் அதுக்கான வெப்சைட்டில் கிடையவே கிடையாது. ரொம்ப இது அவர் எழுதுனதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம சினிமாவில் பாருங்களேன், நம்ம வந்து இசையமைப்பாளருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். எங்கள் ஊரில் நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கப்போ, இப்போ அந்த யூடியூப்லாம் இல்லாத காலத்துக்கு முன்னாடி, அது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், எங்கள் ஊருக்கு ஒருத்தர் பாட்டு பாட வருவார். அவர் என்னென்னா வீடு வீடாக வந்து பாடிக்கிட்டே இருப்பார். எம்ஜிஆர், சிவாஜி பாட்டு, சாமி பாட்டெலாம் அவ்வளோ அருமையாக பாடுவார். அவர் கையில் ஒரு இசைக்கருவி மாதிரி வச்சுருப்பார். ஒரு குண்டா இப்படி இருக்கும், மேலே ஒரு குச்சி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து அந்த மீரா வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இசைக்கருவின்னு வச்சுக்கோங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அதுக்கு பேர் வந்து கின்னாரம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தர் பாடுறதுக்கு வந்தார். அவர் அதை விட சின்ன இசைக்கருவி வச்சுருந்தார். இது கைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி. அது சவுண்டு எப்படி இருக்குன்னா டொயின்னு இருக்கும். நம்ம ஹிட்டாரில் கூட அந்த சவுண்டு லைட்டாக வரும். இல்லை இந்த முஸ்லீம் படங்களில் வர்ற அந்த சவுண்டு மாதிரி இருக்காது, ஹிட்டார் சவுண்டு மாதிரி இருக்காது. இது ஒரு டைப்பாக இருக்கும். அது வந்து ஷார்ப்பாக அது வந்து டாயின்னு இருக்கும். அதை வந்து இசைச்சிக்கிட்டே ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க, அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த பழைய காலத்தில் ஒரு ஃப்ளூட் வாசித்தா எலியெல்லாம் போகுதுன்னு சொன்னாங்கல்ல கதையில், அது மாதிரி அவர் பின்னாடி நாங்கள் எல்லோரும் ஓடுவோம். அவர் வந்து சாப்பாடு வாங்கிக்க மாட்டார், காசு மட்டும் தான் வாங்கிக்குவார். ஒரே ஒரு இசைக்கருவி வச்சுக்கிட்டு அவர் அப்படி பாடுவார். அப்புறம் வந்து எங்களுக்கும் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போது சூப்பர் சிங்கர், சீனியர் இந்த மாதிரி பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. 30 இயர்ஸுக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள். நான்லாம் சின்ன பிள்ளை இருந்தப்போ அவர் வந்து இப்படி இடது கையில் வச்சு இப்படி மியூசிக் பாருங்கள், இப்படி கையில் இப்படி மியூசிக் போட்டுகிட்டே பாடிக்கிட்டே போவார். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாடுவார்.
அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவர் என்ன பாட்டு பாட போகிறாருன்னு நாங்கள் அப்படியே ஆர்வமாக பின்னாடியே ஓடுவோம். ஏன்னா கிராமத்தில் தானே எப்படி வந்து ஒரு ஊரோட எல்லா வரைக்கும் போயிட்டு முடியாந்துருவோம். ஒரு 10 பேர் பின்னாடியே போவோம். அவர் வந்து கோச்சிக்க மாட்டார். நம்மளுடைய ஃபேன் அவர் நினச்சிக்குவார். அவர் பாடிக்கிட்டே போவார். எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடியே போவோம். சாமி பாட்டு, முருகன் பாட்டெலாம் பாடுவார். நல்ல அவரோட குரல் வந்து எப்படின்னா இந்த வெங்கல குரல்னு சொல்லுவாங்க. இப்படி கிளியராக இருக்கும். வெங்கலம்னா என்ன, ப்ரௌன்ஸா அப்படி பளிச்சுன்னு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருக்கும் அவரோட குரல். அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன இசைக்கருவியை வச்சுக்கிட்டே ஒருத்தரால் பாட முடியுது. அந்த பாட்டை நம்மளால் கேட்க முடியுது. சரி, அப்போது வந்து வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் பாருங்கள். இசையமைப்பாளருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இசையமைப்பாளர் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு பாட்டை எழுதின ஒரு அறிவு ஜீவி, ஒரு 1000 வேர்ட்ஸ் இருக்கட்டும், வார்த்தைகள் இருக்கட்டும், நம்மளுக்கெல்லாம் பாட்டு எழுத தெரியுமா? அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டை நீங்கள் வந்து லிரிக்ஸ் பாருங்கள். அது என்ன பாட்டு? கண்ணில் என்ன கார்காலம், கார்காலம்னா மழை மாதிரி, கார்காலம் மாதிரி உன் கண்ணில் நீர் வழியுது. அது கண்ணங்களில் நீர் கோலம். இந்த இப்படி கண்ணத்தில் இப்படி வருது இல்லையா நீர், இது வந்து நம்ம வீட்டு வாசலில் போடுற கோலம் மாதிரி இப்படி வந்து இப்படி போகுது இல்லையா, கோடு கோடாக இருக்குது. ஏன்னா அப்படி கோடு கோடாக இருக்குது. அப்போ வந்து அந்த பாட்டு லிரிக்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ் பாடல் வரிகள் அப்படின்ற வெப்சைட்லேயே பாருங்கள். பாட்டை கேட்டாலும் உங்களுக்கு புரியும் தானே. அதில் வந்து அந்த பொண்ணு எவ்வளோ அழகான வரி, அதாவது எனக்கு வந்து தோல் சாய நீ வேண்டும், நான் வந்து சந்தோஷமாக அழ வேண்டும். எவ்வளோ அதாவது ஆனந்த கண்ணீர். எனக்கு இப்போ வந்து நான் சோகமாக அழுதுகிட்டு இருக்கேன், சந்தோஷமாக அழ வேண்டும் அப்படின்னு அந்த வரி இருக்குது. அப்புறம் இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு வரியும், அது என்ன வரி, சிறகுகள் எல்லாம் சிதையாக வருந்தினேன். அந்த வருந்தினேங்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதாவது என்னோடய சிறகுகள் எல்லாம் சிதையாக இருக்குது. சிதைனா என்ன, அப்படி இருக்குது, நிலமை இருக்குது. ரொம்ப நல்ல பாட்டு. வைரமுத்து வந்து ரொம்ப முக்கியமான கவிஞர். ஏதோ அவரோட சில நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய வெள்ளத்தாளில் ஒரு சின்ன கரும்புள்ளியை மட்டும் பார்க்குறது. சரி, இவ்வளோ பெரிய வெள்ளத்தாளாக இருக்கே, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் இது கூப்பிட்டாரு. அது வந்து அவரோட பர்சனல் விஷயம். சரியா? கமலுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணார், அதை பர்சனல் விஷயத்த ஒரு கவிஞனுடைய திறமையோட கம்பேர் பண்ணக்கூடாது. அது வேறு, இது வேறு. சரியா? ஒரு பெரிய திறமைசாலி. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. பாலுமகேந்திரான்னு ஒரு டைரக்டர், அவரோட சிஷ்யர்கள்னு சில டைரக்டர்லாம் சொல்லிக்குவாங்க. நல்ல வேளை அவரோட சிஷ்யர்கள்லாம் அவர் மாதிரி இல்லை. பாலுமகேந்திரா எத்தனை கல்யாணம் பண்ணார்? அவர் முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணாரா? பண்ணலை. அவரோட சொந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆனால் அவரோட சினிமாவுக்கு பரவாயில்ல இல்லை. அவர் எடுத்த படங்களை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். முக்கியமாக ரெட்டைவால் குருவியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் வைரமுத்தோட பர்சனல் விஷயங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவரோட கவிதையை பேசினா அவர் ஒரு கவிஞராக பார்க்கணும். அவரோட குடும்ப விஷயத்தை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அவர் எத்தனை கல்யாணம் பண்ணார், டைவர்ஸ் பண்ணார், அது நமக்கு தேவையில்லாது. அவர் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் ஆப்ரேஷன் கரெக்டாக பண்ணுறாருன்னு தான் பார்க்கணும். டாக்டர் எத்தனை கல்யாணம் பண்ணார் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அவர் மேலே குற்றம் வந்ததுன்னா அது அவரை பார்த்துக்குவார், நமக்கு இது தேவை கிடையாது. சரியா? அதனால் வைரமுத்து வந்து சரியில்லைன்னு சொல்லி என்னோடய சேனலில் கூட சிலர் மோசமான கமெண்ட் எழுதியிருக்கீங்க. நான் வந்து அவரோட பர்சனல் விஷயத்தை அவரோட கவிதையோட கம்பேர் பண்ண விரும்பலை. சரியா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.